வணக்கம். வெள்ளிக்கிழமை ஜூலை மாதம் 3ஆம் தேதி, பராபவ வருஷம் ஆணி மாதம் 19ஆம் தேதி, ஜூலை 3 ஆணி 19. காலை 11 மணி 22 நிமிடம் வரை திருவோணம் நட்சத்திரம் இருக்கிறது. அதன் பிறகு அவிட்டம். காலை 10:25 வரை தேய்பிறை திருதியை திதி. அதன் பிறகு தேய்பிறை சதுர்த்தி. எனவே இன்றைய தினத்திற்கான திதி தேய்பிறை சதுர்த்தி. காலை 11:22 வரை யோகம் நன்றாக இல்லை. அதன் பிறகு சித்த யோகம். 11:22க்கு அவிட்டம் ஆரம்பிக்கும் பொழுது சித்த யோகம் வந்துவிடுகிறது. மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று முழுவதும். சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்கு. இன்றைய சிறப்பு வழிபாடு சங்கடஹர சதுர்த்தி. விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டிய முக்கியமான நாள். விநாயகப் பெருமானுக்கு வளர்பிறை சதுர்த்தியிலே காலை நேரத்திலும் தேய்பிறை சதுர்த்தியிலே மாலை நேரத்திலும் சிறப்பு வழிபாடு ஆலயங்களிலே செய்வார்கள். இன்று தேய்பிறை சதுர்த்தியான சங்கடஹர சதுர்த்தி. எனவே இன்று மாலை எல்லா பிள்ளையார் கோவில்லையும் பிள்ளையாருக்கு அபிஷேகம், சிறப்பு அபிஷேகம், சிறப்பு அலங்காரம், சிறப்பு அர்ச்சனைகள். கணேச திரிசதி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை சொல்லி அர்ச்சனை பண்ணால் ரொம்ப விசேஷம். எல்லா தெய்வத்திற்கும் அஷ்டோத்திரம், திரிசதி, சகஸ்ரநாமம் உண்டு. அஷ்டோத்திரம் என்றால் 108 நாமாவளி, சகஸ்ரநாமம் என்றால் 1008, திரிசதி என்றால் 320, 300, திரிசதம், சதம்னா 100, சதம் 100, திரிசதம் 300, த்ரீங்கிற வேர்டு வடமொழியிலிருந்து, அதாவது சமஸ்கிருதத்திலிருந்து அப்படியே எடுத்துக்கிட்டது இங்கிலீஷில். ஆங்கில மொழியின் சிறப்பு என்னவென்றால், எந்தெந்த மொழிகளிலே எந்தெந்த வார்த்தைகள் நல்லா இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கதம்பமாக அதியலாக உருவாக்கப்பட்டது தான் ஆங்கிலம். தமிழிலிருந்து நிறைய சொற்கள் எடுத்திருக்கிறார்கள், சமஸ்கிருதத்திலிருந்து நிறைய சொற்கள் எடுத்திருக்கிறார்கள், லாட்டின், கிரீக் போன்ற ரோமானிய மொழிகளிலிருந்து பல சொற்களை தனதாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆங்கில மொழியிலே. அதிலே ஒன்று த்ரீ என்பது சமஸ்கிருத சொல். திரிசதி என்றால் 300 நாமாவளி. இன்று விநாயகப் பெருமானுக்கு கணேச திரிசதி சொல்லி அர்ச்சனை செய்தால் மிகவும் சிறப்பு. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய சிறப்பு என்ன? வெள்ளிக்கிழமையும் சங்கடஹர சதுர்த்தியும் சேர்ந்து வருகிறது. எனவே இன்று மாலை பிள்ளையாரை கும்பிட வேண்டும். இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன் புதன், கடகத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எஸ்விஎஸ் ராணிங்கிறவங்க கேட்குறாங்க, புண்ணியம் பெற என்ன செய்ய வேண்டும்? பாவம் பண்ணாமல் இருக்கிறதே பெரிய புண்ணியம். புண்ணியம் பெற என்ன செய்ய வேண்டும்? கேள்வியை கேட்பவர் எஸ்விஎஸ் ராணி. நமது வருமானத்தில் எத்தனை சதவீதம் இறைவனுக்கும் ஏழைகளுக்கும் உதவி செய்ய வேண்டும்? 20% வரைக்கும் பண்ணணும். அதுக்கு மேலேயும் பண்ணக்கூடாது. நம்ம கடினமாக உழைத்து சம்பாதிக்கும் அந்த வருமானத்திலே அதிகபட்சமாக 20% ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்காகவும், கோவில் திருப்பணிக்காகவும், நல்ல காரியம் எங்கேயாவது நடக்குதுன்னா அதில் போய் நம்ம அதில் எதாவது கலந்துக்கணும், ஒரு டொனேஷன் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். எல்லாமே எவ்வளோ மேக்சிமம் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய மாத வருமானத்தில் 20% வரை டொனேஷன் கொடுக்கலாம், நன்கொடை அளிக்கலாம். மிகப்பெரிய புண்ணியம் எது, மிகப்பெரிய பாவம் எது என்று கூறவும். நிறைய இருக்குது. புண்ணியம்னு எடுத்துக்கிட்டால் எவ்வளவோ இருக்குது. அன்னசத்திரம் 1000 வைத்தல் அப்படின்னு ஒரு பாட்டு பாரதியார் கவிதையில் வரும். ஆலயம் 10,000 நட்டல், பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறார். குடிநீர் வசதி ஏற்படுத்துவது, அன்னசத்திரம் ஏற்படுத்துவது, ஆலயங்களை நிர்மாணிப்பது, அந்த மாதிரி எல்லா தான தர்மத்தை பற்றியும் சொல்லிவிட்டு ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்ட்டார். ஒரு ஏழைக்கு நீ கல்வி கற்றுக் கொடுத்தால் கிடைக்கக்கூடிய புண்ணியத்தை விடவா இதெல்லாம் பெரியது? அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நட்டல். பாரதியார் சொல்கிறார், ஏழைக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தால் அதுதான் இருக்கிறதுலே பெரிய தானம் என்பது மகாகவி பாரதியாரின் வாக்கு. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதுதான் உண்மை. கல்வி தானம், வித்யா தானம் மிகச் சிறந்தது. வித்யா தானம் என்று சொல்வார்கள்.
நிறைய குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும், படிப்புக்கு செலவு பண்ண வேணும், குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல கல்வியை வழங்க வேண்டும். நல்ல கல்வி என்றால் பன்மொழி புலமை அதில் இருக்க வேண்டும். கணக்கில் புலியாக இருக்கணும், லாங்குவேஜில் 100 மார்க்ஸ் எடுக்கணும், ஆங்கில புலமை அவசியம் தேவை, அதை யாரும் மறுக்கவே முடியாது. இனி வரும் காலங்களில் ஆங்கில புலமை இல்லாமல் நீ ஒன்றுமே குப்பை கொட்ட முடியாது, உள்ளூரில் கூட வேலை கிடைக்காது. நிறைய பேர் ஏன் வேலை கிடைக்கலன்னா ஆங்கில புலமையில் அடிபட்டு போயிடுறாங்க. இன்டர்வியூவில் ஒரு 4 கேள்வி கேட்டால் ஜப் புக்கு அப்படின்றான், போயிட்டு வாப்பா தம்பி அப்படின்னுறாங்க. ஆங்கில புலமை இல்லை, பயம். இங்கிலீஷில் கேள்வி கேட்டாலே சில பேர் பயந்துடுறாங்க. அதனால் கல்வி கற்றுக் கொடுப்பது தான் மிகச்சிறந்த தானம். புண்ணியங்களிலே மிக உயர்வான புண்ணியம் என்னவென்றால் ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். பணக்காரனுக்கு இல்லை, ஏழைக்கு. சரி, பாவம் என்ன? பாவம் என்னன்னா அடுத்தவருக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை தட்டி பறிப்பது, கிடைக்க விடாமல் தடுத்து நிறுத்துவது தான் மிகப்பெரிய பாவம். கோவிலில் வரும் வருமானத்திலே தனியார்கள் கொடித்து கொண்டிருப்பது இன்னொரு பெரிய பாவம். விசாக நட்சத்திரமும் திருவோண நட்சத்திரமும் சேர்க்கலாமா? இவை இரண்டும் 7ஆம் நட்சத்திரமாக உள்ளதே, சேர்க்கலாமா? சற்று விளக்கமாக கூறவும். சேர்க்கலாம் சார், விசாகம் திருவோணம் பொருந்தும். நீங்கள் இந்த இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க, தினப்பொருத்தத்துக்கு. தினப்பொருத்தங்கிறது அவ்வளோ இம்பார்ட்டண்ட் இல்லை, அதை விட நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. 10 பொருத்தங்கிற எண்ணிக்கையில் தினப்பொருத்தமும் வருது. அதில் இந்த ஆட் நம்பர் வரணும், ஈவன் நம்பர் வரணுங்கிறதெல்லாம் கணக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். தினப்பொருத்தம் மட்டுமே பார்த்து கொண்டு இருந்தால் கல்யாணம் நடக்காது. வெறும் தினப்பொருத்தத்தை நம்பிட்டெல்லாம் பொருத்தம் பார்க்காதீங்க. ரஜ்ஜு யோனி இது ரெண்டும் கட்டாயம் இருக்க வேண்டும், எல்லாருக்கும் இருக்கணும். அனைவருக்குமே ரஜ்ஜு பொருத்தம் யோனி பொருத்தம்ங்கிறது கம்பல்சரி. அது தவிர கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு ஏற்றாற்போல் சில பொருத்தங்களை நாம் விட்டு கொடுக்கலாம், சில பொருத்தங்களை நாம் வைத்து கொள்ளலாம். ஆர்எஸ் ஜெயக்குமார் கேட்குறாரு, முத்துப்பேட்டை, பின்கோடு 614-704. அன்புமிகு குருநாதா வணக்கம். ஆஸ்பத்திரியில் ராகு கேது பின்னி இருப்பது போன்ற தோற்றமுடைய சின்னம் வைத்திருக்கிறார்கள். அந்த மெடிக்கல் சிம்பலில் 2 ஸ்னேக் மாதிரி இருக்கும், அப்படி சுற்றிட்டு இருக்க மாதிரி இருக்கும், அதை சொல்கிறீங்களா? அதை ராகு கேதுன்னு பேர் வச்சிட்டிங்களா நீங்கள்? சுத்தம். இதன் அர்த்தம் என்ன? அது பற்றிய தகவல்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது ஏன் அதை மெடிக்கல் சிம்பல்னு அது பார்த்தாலே தெரியும் நமக்கு. டாக்டர்லாம் காரில் கூட பின்னால் அதை ஒட்டியிருப்பாங்க, இப்படி சுற்றிக்கிட்டு போய் மேலே நிற்கிற மாதிரி இருக்கும், பாம்பு ஏதோ கம்பியை சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது ஏன் வைக்கிறாங்க? அதோடைய உட்பொருள் என்ன? அது எதை குறிக்கிறது? அந்த சிம்பல் எப்படி உருவாக்கப்பட்டது? யாரால் உருவாக்கப்பட்டது? மருத்துவத்துறையிலே அதற்கு ஏன் எல்லாரும் யூனிஃபார்மாக அதையே யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நான் எனக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு சில டாக்டர்ஸ்கிட்ட கேட்டு நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். இன்னொரு நிகழ்ச்சியில் நான் இதற்கான பதிலே சொல்லுகிறேன். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆலயங்களில் கும்பாபிஷேகம் செய்வதின் நோக்கம் என்ன? அந்த கும்பாபிஷேகம் பண்ண மந்திர சக்தி 12 ஆண்டு வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ரினிவல் பண்ணோம். சிலதெல்லாம் நம்ம வருஷம் ரினிவல் பண்ணுறோம், சிலது 3 இயர்ஸ்க்கு ஒரு தடவை ரினிவல் பண்ணுறோம். அந்த மாதிரி அது ஒரு ரினிவல் ப்ராசஸ். கும்பாபிஷேகம்ங்கிறது அந்த புதிதாக சக்தியை சார்ஜிங் பண்ணுறோம். அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு பேர் தான் கும்பாபிஷேகம். அந்த சக்தி இருந்தாலும் அதை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக்கி அந்த மந்திரங்களை எல்லாம் அந்த கலசங்களிலே ஜலத்தில் ஏற்றி அந்த மந்திரங்களை சொன்ன அந்த மந்திர சக்தி நிறைந்த அந்த புனித நீரை மேலே ஊற்றி கும்பாபிஷேகம் செய்வதன் மூலம் அதன் சக்தி மீண்டும் புதுப்பிக்கப்படுகிறது. அதுதான் காரணம். அதனால தான் 12 வருஷம்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க. 12 வருஷங்கிறது என்ன கணக்குனாக்க, ஒரு முறை 12 ராசிகளையும் சுற்றி வருவதற்கு வியாழ பகவான் குரு, அதாவது ஜூபிட்டர்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்களே, ஜூபிட்டர் எடுத்துக்கொள்ளும் நேரம் 12 வருடம். ஒன்ஸ் இன் 12 இயர்ஸ் ஜூபிட்டர் வில் கம்ப்ளீட் 1 ரவுண்ட். அந்த ஜூபிட்டர் ஒரு ரவுண்ட் அடித்தாச்சுன்னா ஒரு மாமாங்கம்னு சொல்லுவாங்க, மகாமகம்னு. அதனால தான் அதை சொல்கிறது. மாமாங்கத்துக்கு மாமாங்கம் வருவான் அப்படிம்பாங்க. அப்படின்னா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவான் எப்போ அது அப்படின்னு, ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த 12 வருஷங்கிறது கும்பாபிஷேகத்திற்கு ஒரு கணக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. இதுவும் ஆர்எஸ் ஜெயக்குமார் முத்துப்பேட்டை அவர் தான் கேட்குறாரு. மேலப்பெருமலை எம்எஸ் ரவிச்சந்திரன் எம்ஏ எம்எட் டீச்சர், மேலப்பெருமலை, திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட். ஆசிரியர். குருநாதரே வணக்கம். எங்கள் ஊரில் சிறந்தது வணக்கம் பல. எங்கள் ஊரில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில்
கடுவெளி என்ற ஊர் உள்ளது. இந்த ஊரில்தான் கடுவெளி சித்தர் பிறந்தார். அவரை பற்றி பள்ளி பாடங்களில் படித்து உள்ளேன். நீங்கள் படிக்கிற காலத்தில் கருவெளி சித்தர் பாடம்லாம் வந்திருக்கு, எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் வரல, படித்துள்ளேன். மேலும் அவரை பற்றிய முக்கிய செய்திகளையும் அவரது பாடல்களை பற்றியும் தாங்கள் தயவு செய்து கூறவும். நீங்கள் அனுப்பி வைங்க, எனக்கு அவரை பற்றிய நூல்களை தொகுத்து அனுப்பி வையுங்கள். நான் அதெல்லாத்தையும் படிக்கணும். நான் அந்த பக்கம் வரும்போது அவருடைய ஜீவசமாதியை நேரில் தரிசனம் பண்ணோம். நான் அடிக்கடி அந்த பக்கம் வருவேன். இப்போ கூட திருவாரூருக்கு வந்திருந்தேன் ஒரு வாரம் முன்னால். திருவாரூரில் ஒரு தெரிஞ்சவங்க வீட்டு கல்யாணம், அதுக்காக வந்தேன். வந்துட்டு கல்யாணம் முகூர்த்தான உடனே கிளம்பி வந்துட்டேன்னா இன்றைக்கி சாயந்தரம் இங்கே வர வேண்டிய வேலை இருந்துச்சு சென்னையில். அதனால் MS ரவிச்சந்திரன் டீச்சர் அந்த பகுதியிலிருந்து அனுப்பியிருக்கிறார். திருத்துறைப்பூண்டி டிஸ்ட்ரிக்ட்டு, திருத்துறைப்பூண்டி தாலுக்கா, திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்டு. அவர் சொல்கிற அந்த சித்தரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். பெரிய விவரங்கள்லாம் ரொம்ப தெரியாது. அதனால் நீங்களே அவர் பற்றின நூல்களை எனக்கு அனுப்பி வையுங்கள். என்னுடைய வீட்டு விலாசத்திற்கு நீங்கள் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட் டியூன்னு போட்டு நீங்கள் அனுப்பலாம். அனுப்பினா அந்த புத்தகங்களை வாங்கி படித்துவிட்டு நிகழ்ச்சியிலே அதை சுருக்கமாக அனைவருக்கும் புரியும்படி எடுத்து கூறுகிறேன். நன்றி. ராசி பலன் நிகழ்ச்சியை துவங்குவதற்கு முன்பாக ஒரு முக்கிய அறிவிப்பு. நாளை தினம் ஜூலை 4ஆம் தேதி சனிக்கிழமை அன்று ஹரிகேசநல்லூர் சிவன் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்ற 3வது ஆண்டு விழா வருஷாபிஷேகம். வருஷம் அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த நாளில், தமிழ் தேதி. நாளை தினம் அது வருகிறது. நாளைக்கு காலையில் ஹரிகேசநல்லூர் கிராமம், அங்கே உள்ள சிவன் கோவில், அருள்மிகு பெரியநாயகி உடனாய அருள்மிகு அரியநாத சுவாமி திருக்கோவிலிலே நாளை தினம் வருஷாபிஷேகம். 3வது ஆண்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டு 3 ஆண்டுகள் நாளையுடன் நிறைவடைகிறது. அதற்காக காலையிலே அங்கே ஒரு சிறப்பு யாகம், சிறப்பு அபிஷேகம், பூஜை போன்ற சிறப்பு வழிபாடுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது. யாரெல்லாம் ஹரிகேசநல்லூர், நெல்லை மாவட்டம் ஹரிகேசநல்லூருக்கு வர முடியுமோ நாளைக்கு வந்தீங்கன்னா அந்த கோவில் பூஜையில் கலந்துக்கலாம். முடிந்தால் நானும் வருவேன். இனி ராசி பலன் பகுதிக்கு செல்வோம். ஒளிமயமான எதிர்காலம். உங்கள் ஆன்மீக சந்தேகங்களுக்கு விடை காண நீங்கள் கடிதம் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஜி தமிழ், 33B ஒலிம்பியா பிளாட்டினா, சிட்கோ இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். குருவும் சந்திரனும் எதிரெதிரே ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்ற கஜகேசரி யோகம் ஏற்பட்டிருக்கிறது. 4ஆம் இடமான கேந்திரத்திலே குரு, அதற்கு 7ஆம் இடமான கேந்திரத்திலே சந்திரன். உங்களுக்கு, அதாவது மேஷத்திற்கு 10ஆம் இடம், குருவிற்கு 7ஆம் இடம், மேஷத்திற்கு 10ஆம் இடம். இது போன்ற கிரக அமைப்பு ஏற்பட்டிருப்பதால் மேஷ ராசிக்கு இன்றைய நாள் மிக 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 சிறப்பான நல்ல நாள். கடகத்தில் குருவும் மகரத்தில் சந்திரனும் எதிரெதிரே ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்றன. இரண்டும் முக்கியமான கிரகங்கள். குரு உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதி, சந்திரன் சுகஸ்தானாதிபதி. அவை இரண்டுமே வலுவான நிலையிலே அமர்ந்து கொண்டு ஒன்று உச்சம் பெற்றிருக்கிறது. உச்சம் பெற்ற குருவை சந்திரன் பார்த்து கொண்டிருக்கிறது. இவ்விரு கிரகங்களும் ஒன்றை ஒன்று எதிரெதிரே பார்த்து கொள்ளும் இந்த கிரக அமைப்பு காரணமாக மேஷ ராசி அன்பர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும், பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். மாணவ செல்வங்கள் அழகாக படித்து மேல் படிப்பு படிப்பதற்கான வாய்ப்பினை பெறுவார்கள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், வேலை வந்துவிட்டது. மகிழ்ச்சியான நல்ல தகவல்கள் எல்லாம் வந்து சேரும். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். அலுவலகத்திலே உங்களுக்கு பெயர், புகழ், செல்வாக்கு மிக சிறப்பாக இருக்கும். அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள், அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். 3ஆம் இடத்திலே குருவும் சுக்கிரனும் இணைந்திருக்கின்ற ஒரு நல்ல கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. ரிஷப ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருக்கிறது, கடகத்தில் இருக்கிறது உச்சம் பெற்ற குருவோடு. வெகு விரைவிலே அது நகர்ந்து சிம்மத்திற்கு செல்ல போகிறது, கடகத்தை விட்டு செல்ல போகிறது. அதற்குள்ளாக ரிஷபராசிக்கு சில நன்மைகளை செய்துவிட்டு போகும். வேலையிலே உள்ள பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு யாராவது தொல்லை கொடுத்து கொண்டிருந்தால் அவர்கள் உங்கள் எல்லையை விட்டே ஓடி விடுவார்கள். ஐடி கம்பெனியிலெல்லாம் வேலை பார்க்குற பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு கிடைக்கும்.
உடன் பணிபுரியும் அதிகாரிகள், மேல் அதிகாரிகள், MALE மேல் அதிகாரிகள் உங்களிடம் கண்ணியமாக நடந்து கொள்வார்கள். மதிப்பும் மரியாதையும் செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கும். அலுவலகத்திலே நல்ல பெயர் கிடைக்கும். நிம்மதியாக வேலை பார்ப்பீர்கள். உங்களுடைய திறமைக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கும். கௌரவமான ஒரு சூழ்நிலையிலே உங்களுடைய வேலையை நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள். சொந்த வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் ரிஷபராசினருக்கெல்லாம் அதிலே எதிர்பாராத மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். வழக்கமாக வர்ற லாபத்தை விட 2 மடங்கு அதிகமாக கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவீர்கள். புதிய வழிகளிலே புதிய சோர்சஸ்லிருந்து உங்களுக்கு இன்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இப்பொழுது சந்திராஷ்டமம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். அமைதியாக இருக்க வேண்டும். வேண்டுமென்றே உங்களுக்கு கோபம் வரவழைக்கும் விதத்திலே யாராவது வெறுப்பேற்றுவார்கள், சீண்டுவார்கள் உங்களை. நீங்கள் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பார்த்தும் பாராதது போல, கேட்டும் கேளாதது போல சிரித்து கொண்டே அமைதியாக இருந்து விட்டால் அவர்களின் நோக்கம் தோற்று போகும். உங்களை உசுப்பேற்றி விட்டு கோவப்படுத்துகிறோங்கிறது தானே அவங்க இன்டென்ஷன். அதுக்கு தான் வேணும்னே பண்ணுவாங்க. நீங்கள் என்ன பண்ணால் அதை கண்டுக்கவே கூடாது. யார் என்ன சொன்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கணும். அப்போ அவன் என்ன ஆகிடுவான், கடுப்பாயிடுவான். என்னடா என்ன பண்ணாலும் இந்த ஆள் கோவமே வல்லியவர், எப்படியா கத்தை விட்டு வேடிக்கை பார்க்கணும்னு பார்த்தா நடக்கவே இல்லைன்னு அவனுக்கு வருத்தம் ஆகிடும். எதிரி தோற்று விடுவான். அதனால் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும். இன்றைய தினம் வேண்டுமென்றே சிலர் உங்களை சீண்ட பார்ப்பார்கள். சைலண்ட்டாக இருந்துருங்க. அவங்க தானே போயிடுவாங்க. கடகராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசியிலே குருவும் சுக்கிரனும் இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். குரு சுக்கிரன் சேர்க்கை கடகத்திலும் மீனத்திலும் ஏற்பட்டால் ரொம்ப நல்லது. மற்ற இடங்களை விட கடகத்திலோ மீனத்திலோ குரு சுக்கிரன் ஒன்றாக சேர்ந்தால் அது ஒரு யோக ஜாதகம் என்று சொல்ல வேண்டும். இன்று அப்படி ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. ராசி அதிபதியான சந்திரன் 7ஆம் இடமான மகரத்திலே அமர்ந்து கொண்டு தன் சொந்த நட்சத்திர சாரம் வாங்கி அங்கிருந்து குருவை பார்ப்பதும் குரு கடகத்திலிருந்து சந்திரனை பார்ப்பதுமாக மிக மிக சிறப்பான ஒரு யோகம் ஏற்பட்டு இருக்கிறது. எனவே இந்த நாள் கடகத்திற்கு நல்ல நாள். திருமண தடை விலகும், வியாபார தடை விலகும், பொருளாதாரத்திலே பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் பேச்சுவார்த்தை மூலமாக முடிவுக்கு வரும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். எனவே பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். வலுவான நிலையிலே சில கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. நாளுக்குடைய செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் அசையா சொத்து வாங்கலாம், விற்கலாம். ஒன்றை விற்று மற்றொன்றை வாங்கலாம். பழைய ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு புது ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கு இப்போ நேரம் சரியாக இருக்கிறது. அதுபோல் எண்ணங்கள் ஏற்படும் மனதிலே. எதுக்கு இது வேஸ்ட்டாக வச்சிட்ருக்கோம், இந்த ப்ராப்பர்ட்டியை விற்றா நமக்கு எப்படியும் ஒரு 3C கிடைக்கும், அதில் ஒரு 1.5Cயில் இன்னொரு ஃப்ளாட்டை வாங்கிட்டு மிச்சத்தை பேங்க்கில் போட்டு அந்த வட்டியை வச்சு சாப்பிட்லாமே அப்படின்னெல்லாம் எண்ணம் வரும். இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் இப்போ என்கிட்ட டெய்லி கேட்குற டவுட்ஸ் என்னென்னா, ஆணி ஆடி இது ரெண்டிலும் ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா விற்கலாமா? அது ஒரு சின்ன அதுக்கு முன்னால் ஒரு கிளாரிஃபிகேஷன். ஆணி வேறு, ஆடி வேறு, ரெண்டையும் போட்டு ஒன்றா ஒட்ட வைக்காதீங்க. ஆணி ஆடிங்கிறாங்க. ஆணி வேறு ஆடி வேறுங்க, அது ஏங்க அப்படி ஒட்ட வைக்கிறீங்க? ஆணி ஆடி வந்துடுத்து சார் அப்படின்னு. ஆணி தான் வந்திருக்கு, ஆடி வரல. ஆணி மாதம் ஆடி மாதம் எல்லாமே ப்ராப்பர்ட்டி பையிங் செல்லிங் பண்ணலாம். குடுத்தனம் தான் ஆடியில் போகக்கூடாது, ஆணியில் போகலாம். ஆணி மாதம் குடுத்தனம் போகலாம். ஆணி ஆடி ஆகிய 2 மாதங்களிலும் சொத்து வாங்கலாம், விற்கலாம். பத்திரப்பதிவு செய்வது, அட்வான்ஸ் வாங்குவது, அட்வான்ஸ் கொடுப்பது, பண பரிவர்த்தனைகள் செய்வது எல்லாம் செய்யலாம். கிரகப்பிரவேசம் ஆவணியில் தான் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஆடியில் பண்ணக்கூடாது. கிரகப்பிரவேசம் புதுமனை புகு விழா. நீங்கள் என்ட்ரு ஆகி அந்த வீட்டில் போய் கால் வச்சு அங்கே பால் காய்ச்சி குடுத்தனம் நடத்துறது ஆவணியில் பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ வாங்கலாம், விற்கலாம், பணம் கொடுக்கலாம், பத்திரப்பதிவு செய்யலாம். இதெல்லாம் லீகல் ஃபார்மாலிட்டிஸ். பத்திரப்பதிவுங்கிறது லீகல் ஃபார்மாலிட்டி. அதுக்கு நீங்கள் ஆணி ஆடியெல்லாம் பார்க்க வேண்டாம்.
கன்னி ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. 5ஆம் இடத்திலே சந்திரன், 11ஆம் இடத்திலே குரு, அவை இரண்டும் ஒன்றை ஒன்று பார்த்து கொள்கின்றன. எதிரெதிரே குருவும் சந்திரனும் பார்த்து கொள்வது கன்னி ராசிக்கு நன்மையை செய்யும். ஏனென்றால் 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திலே குரு உச்சம் பெற்றிருப்பது என்பது ஒரு சிறப்பான யோகம். 11ஆம் இடத்தை சந்திரன் பார்த்து கொண்டிருக்கிறது. 11 குடையவன் 11ஐ பார்க்கிறது என்பதும் சிறப்பான யோகம். எனவே லாபஸ்தானம் வலுப்பெற்றிருக்கிறது. லாபகரமாக எல்லாமே நடைபெறும். லாபம் என்ற சொல்லுக்கு வெறும் அனா பைசா லாபம் இல்லை, நன்மை நடைபெறுதல் என்று ஒரு அர்த்தம் உண்டு. எனவே நன்மை நடைபெறும். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிகச்சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். 4ஆம் இடத்திலே 10 குடையவன் அமர்ந்து கொண்டு 10ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதும், 10ஆம் இடத்திலே குரு உச்சமடைந்து உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனும் அங்கே போய் குருவோடு இணைந்து குரு சுக்கிரால் சேர்ந்து சந்திரனை பார்ப்பதும், சந்திரன் குரு சுக்கிராலை பார்ப்பதும் ஒரு பெரிய யோகம் என்று சொல்ல வேண்டும். குரு சுக்கிர சேர்க்கை என்பதே யோகம் துலாமை பொறுத்தவரை. ஏன்னா துலாமுக்கு அதிபதி சுக்கிரன், அது நல்லா இருக்குது, வலுவாக இருக்குது. குருவோடு சேர்ந்ததால் அதற்கு அதிக பலம் கிடைக்கிறது. உச்சம் பெற்ற குருவோடு சேர்ந்ததால் சுக்கிரனுக்கும் பலம் அதிகம் கிடைக்கும். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக துலா ராசிக்கு இன்றைய நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் வந்து சேரும். நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். ஜூலை மாதத்திலே 2 முகூர்த்தங்கள் தான் இன்னும் இருக்கின்றன. 5ஆம் தேதி 12ஆம் தேதி. துலாமிற்கு இது ஒரு மிக சிறப்பான நல்ல நாள். அனைத்து விதத்திலும் நன்மை செய்யும் கிரகங்கள் எல்லாம் வலுவான நிலையிலே அமைந்திருக்கின்றன. 9ஆம் இடத்தில் 9 குடையவன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது என்பது மிக முக்கியமான ஒரு தகவல். பாக்யாதிபதி எனப்படும் 9 குடைய புதன் 9ஆம் இடத்திலேயே வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. லாபஸ்தானாதிபதியோடு அங்கே இணைந்து புதாதித்ய யோகம் பெற்றிருக்கிறது. ஏராளமான கிரகங்கள் போட்டி போட்டுக்கொண்டு நன்மை செய்கின்றன துலா ராசிக்கு. ஓரிரு கிரகங்கள் நன்றாக இருந்தாலே அது நல்ல நாள். இன்னைக்கு நிறைய கிரகம் நல்லா இருக்குது, அதனால ரொம்ப நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 9ஆம் இடத்திலே 9க்கு உடையவன் பார்க்கிறது. 9ஆம் இடத்தை 9க்கு உடையவன் பார்க்கிறது. 5க்கு உடையவன் 9ஆம் இடத்தில் உச்சம். 7க்கு உடையவன் 9ஆம் இடத்திலே வலுவாக இடம் பிடித்திருக்கிறது. 5க்கு உடையவன் அப்படின்னா குரு. விருச்சிகத்துக்கு 5க்கு உடையவன் யார் அப்படின்னா குரு. அந்த குரு இப்பொழுது 9ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. இது ஒரு பெரிய பலம். 9ல் குரு இருக்கும்போது என்ன பண்ணாலும் வெற்றி ஆகும். எந்த ஒரு செயலை செய்தாலும் வெற்றி. பெரிய பெரிய வேலைகளை எல்லாம் இப்பொழுது நீங்கள் செய்தீர்களானால் அது நல்ல விதமாக நடந்து முடியும். மிகப்பெரிய முயற்சிகளை தொடங்குங்கள், மிக சுலபமாக முடித்து விடுவீர்கள். விருச்சிக ராசிக்கு வியாபாரத்திலே பெரிய வருமானம் கிடைக்கும். பெரிய அளவிலே பணத்தை இப்பொழுது பார்க்கலாம். பொருளாதார வளர்ச்சி மிக பெரியதாக இருக்கும். வியாபார வளர்ச்சி அற்புதமாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருமண வயதில் உள்ள விருச்சிக ராசியினருக்கு இப்பொழுது திருமண தடை விலகும். இந்த ஆணி மாதத்திலே இன்னும் 2 முகூர்த்தங்கள் இருக்கின்றன. ஜூலை 5, ஜூலை 12, 2 ஞாயிற்றுக்கிழமை. 2 முகூர்த்தம் இன்னும் பாக்கி இருக்குது ஆணியில். ஜூலை 5, ஜூலை 12, 2 நாள் இருக்குது. அதுக்குள்ளே உங்கள் கல்யாணம் நிச்சயம். எனவே இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். வலுவான நிலையிலே ராசி அதிபதி உச்சமடைந்திருப்பதால் மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறப் போகின்றன. அந்த மிகப்பெரிய நன்மைகளில் ஒன்று பொருளாதாரத்திலே பெரிய வளர்ச்சி. பல வருடங்களாக பல மாதங்களாக பணம் புரட்டுவதற்கு நீங்கள் பட்ட சிரமங்களெல்லாம் இனி இருக்காது. சுலபமாக பணம் புரட்ட முடியும். வியாபாரத்திற்கு தேவையான பணம் கையிலே இருப்பு இருக்கும். ரொக்கமாக இருப்பு வைத்திருப்பீர்கள். வியாபாரத்தை வெகு சிறப்பாக விறுவிறுப்பாக எடுத்து செல்ல முடியும். அதற்கான நிதி வசதி உங்களிடம் இப்பொழுது ஏற்படும். மகிழ்ச்சியான நல்ல நேரம், மதிப்புமிக்க நல்ல நேரம். குடும்பத்தில் அமைதி நிலவும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசியிலேயே சந்திரன் அமர்ந்து கொண்டு இருக்கிறது. 7ஆம் இடத்திலே குருவும் சுக்கிரனும் ஒன்றாக இணைந்து விட்டன. குரு சுக்கிரன் ஒன்றாக இணைந்திருப்பது 7ஆம் இடத்திலே. எனவே இது ஒரு பெரிய சிறப்பான ஒரு நல்ல நேரம். கும்ப ராசிக்கு இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் வந்துவிட்டது. ஆணி மாதம் முடியறதுக்கு முன்னால் கல்யாணம் நிச்சயம் ஆகிடும். இன்றைக்கி தான் ஆணி 19 தேதி தான் ஆறுது. இன்னும் 13 நாள் இருக்குது.
இன்னும் 2 வாரம் இருக்குது, அதுக்குள்ளே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் கும்பராசியினருக்கெல்லாம் அந்த வியாபாரத்தின் மூலமாக அதிக வருமானம் கிடைக்கும். கலைத்துறை சார்ந்த கும்பராசியினருக்கு அதிலே புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும், புதிய படங்கள் புக்காகும், புதிய நிகழ்ச்சிகள், மேடை நிகழ்ச்சிகள் நிகழ்த்துவதற்கான ஒப்பந்தங்களிலே கையெழுத்திடுவீர்கள். வெளிநாட்டு பயணம் ஒன்று இப்பொழுது பேசி கொண்டிருப்பீர்கள். கலை நிகழ்ச்சிக்காக கும்பராசினர், கலைத்துறையிலே உள்ள கும்பராசினருக்கு கலை நிகழ்ச்சி நிகழ்த்துவதற்காக அல்லது அவுட்டோர் ஷூட்டிங்காக அல்லது ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்க்காக இப்பொழுது வெளிநாடு செல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும். அது பற்றிய பேச்சுவார்த்தை இன்று நடைபெறும். இன்றைக்கி மெயில் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். மெயில் பாக்ஸை பார்க்கவே இல்லையே இன்றைக்கி, பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் போட்டு அனுப்பியிருப்பாங்க. ரிப்ளை மெயில் போடுங்க, டக்குன்னு ப்ராசஸ் பண்ணுங்கள். இன்றைக்குள்ளே முடிஞ்சிடும். அது ஒரு நல்ல லாங் டூர் போயிட்டு நிறைய சம்பாதிச்சுட்டு வருவீங்க. திரைக்கடலோடியும் திரவியம் தேடும் நேரம் இப்பொழுது வந்திருக்கிறது கும்பத்திற்கு. மீனராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். 5ல் குரு உச்சம், 11ல் சந்திரன் உட்காந்து பார்க்குது. குருவும் சந்திரனும் எதிரெதிராக பார்க்குது. புதன் வலுவாக தன் சொந்த வீட்டிலே 4ஆம் இடத்திலே அமைந்து ஆட்சி பலம் பெற்றிருப்பதும் ஒரு சிறப்பான யோகம். 4-7 குடைய புதன் 4ஆம் இடத்திலே ஆட்சி. ராசிக்கும் 10க்கும் அதிபதியான சந்திரன் 5ஆம் இடத்திலே உச்சம். மிகப்பெரிய நன்மைகளை செய்யக்கூடிய கிரகங்களெல்லாம் மிக அருமையான நிலையிலே அமைந்திருக்கின்றன. 9 குடையவன் 9ஆம் இடத்தை பார்த்து கொண்டிருப்பதால் யோகம். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபார வளர்ச்சி மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும். பணியாற்றும் அலுவலகத்திலே உங்களுக்கு புதிய பொறுப்புகளை வழங்குவார்கள். பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு மிகவும் வலுவாக காணப்படுகிறது. பதவி உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வும் பணியிட மாற்றமும் இப்பொழுது கிடைக்கும். ப்ரமோஷன், டிரான்ஸ்ஃபர், சேலரி ஹைக் 3 சேர்ந்து வரும். எனவே 3 விதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நேரம். எனவே இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். எல்லா வயதில் உள்ள மீனராசி அன்பர்களுக்கும், ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், முதியவர்கள், நடுவயதினர் என அனைவருக்குமே நன்மை செய்யக்கூடிய ஒரு நல்ல, மிக சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மீனராசியினர் இன்று மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஜூலை மாதத்தில் இன்னும் 2 முகூர்த்தங்கள் இருக்கின்றன. ஜூலை 5, ஜூலை 12. நாளைக்கு ஹரிகேசநல்லூர் கோவிலில் வருஷாபிஷேகம். ஹரிகேசநல்லூர் சிவன் கோவிலில், திருநெல்வேலி மாவட்டம், கார்குறிச்சி வழியாக போய் ஹரிகேசநல்லூர் போகலாம். முக்கூடல் வழியாக வந்து ஹரிகேசநல்லூருக்கு வரலாம். வீரவநல்லூர் வழியாக ஹரிகேசநல்லூருக்கு போகலாம். வீரவநல்லூர் ரூட்டு, முக்கூடல் ரூட்டு, 2ல் எதில் வேணால் வரலாம். எந்த பக்கம் வந்தாலும் ஹரிகேசநல்லூர் வில்லேஜ் வந்துடும். ஹரிகேசநல்லூர் கிராமத்திலே எழுந்தருளி இருக்கின்ற ஈசன் குபேரனால் வழிபடப்பட்ட ஈசன். சனி பகவான் வந்து வழிபட்ட தலம். எனவே இன்னல்களை நீக்குவார், செல்வத்தை கொடுப்பார். 2ம் அவர் செய்வார். இன்னல்கள் நீக்கும் ஈசன், செல்வத்தை வழங்கும் ஈசன் அந்த ஹரிகேசநல்லூர் ஈசன். அவரை நாளை வந்து தரிசனம் செய்யலாம். நாளை தினம் அவருக்கு ஆண்டு விழா நடைபெறுகிறது. கும்பாபிஷேகம் நடைபெற்று 3 ஆண்டுகளாகின்றன. அதற்கான ஆண்டு விழா நாளை நடைபெறுகிறது. அதற்காக சிறப்பு யாகம், சிறப்பு வேத பாராயணம், பூஜை, அபிஷேகம், அலங்காரம் அனைத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாளை அனைவரும் வருக. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஓம்காரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளை சரி செய்யவும், மென்மேலும் வளர்ச்சி அடையவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர், சக்தி பீடம், அனுமன் உபாசகர், ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. இன்றைய நாள் எப்படி இருக்க போது? இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய பூஜைகள், பரிகாரங்கள் பற்றி சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்தாதிகம் கர்ம நிகிலம் எனதோத்ரேதம்
தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷகுணம் பாதாத்மஜ மகள்மஷம். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களா காளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாஸ்வதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான பராபவ வருடம் ஆனி மாதம் 19ஆம் தேதி 3/7/2026 வெள்ளிக்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இணைய நாளாகட்டும். ஓம்காரம் பகுதியில் தினந்தோறும் ஜோதிடம் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் ஒரு சிறப்பான ஜாதகம் இருக்குது அப்படின்னா வாழ்க்கையில் சில சறுக்கல்கள் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அதே இடத்துல உச்சத்தையும் புகழையும் தொடக்கூடிய ஒரு அனுகூலம் அந்த ஜாதகம் ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்றத பற்றின விளக்கம் எங்களுக்கு கொடுங்க சுவாமிஜி. பொதுவாக ஒரு கிரகம் நீச்சம் அடையும் பொழுது, ஒரு கிரகம் நீச்சம் அடையும் போது அது தன்னோட தன்மையை ஏதாவது ஒரு விதத்தில் கட்டாயம் வெளிப்படுத்தும். அதே மாதிரி அந்த நீச்ச வீட்டுக்குடைய கிரகம் அந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் ஆட்சி பெற்றாலும் அல்லது உச்சம் பெற்றாலும் இது மாதிரி இருந்து லக்ன கேந்திரமும் ஏறும்பொழுது அவர் கேந்திர உச்சம் பெற அகிலங்களும் ஆழ்வான் உயர்ந்த ஒரு தகுதியை கொடுக்கும். மிக உயர்ந்த ஒரு தகுதியை கொடுக்கும். அது சினிமா துறையாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், இல்லை ஆன்மீகமாக இருக்கலாம், இல்லை சராசரி மனிதர்களோட வாழ்க்கையாகவும் இருக்கலாம். ஒரு சராசரி மனிதரோட வாழ்க்கையாக கூட அமையலாம். இது பல பேரோட ஜாதகத்தில் பார்க்குறோம். அவமதிக்கப்பட்ட இடத்துலையே அவங்க கௌரவிக்கப்படுற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். எந்த இடத்துல அவமானங்களை சந்திக்கிறாரோ அது நீச்ச கிரகம் தன்னோட தன்மையை காட்டி அவளை அவமானப்படுத்துகிறதோ அதே இடத்துல அந்த உச்ச கிரகம் அந்த அவமானங்களை போக்கி உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கறதையும் பார்க்குறோம். மிகப்பெரிய உயர்ந்த ஸ்தானத்தை கொடுக்கறது, நம்ப முடியாத அதிசயங்களையும் அது நடத்த தான் செய்கிறது. இப்போ 4 நீச்சனாக போகிறார், கன்னியா லக்னம், குரு நீச்சமாக போகிறார். ஆனால் அந்த நீச்ச வீட்டுக்குடைய சனி பூரண பலம் அடைகிறார். அங்கே பார்க்கணும், அந்த நீச்ச வீட்டுக்குரிய சனி பூரண பலம் அடைஞ்சி சுக்கிரன் ஆட்சி பெற்று அவருக்கு நல்ல தசை நடக்கும்போது நான் சொல்கிறது 40 வருஷம் முன்னே ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு மாதிரி வச்சுக்கோங்க, அதில் வேலை செய்கிறார். ஒரு சாதாரண ஓரளவு படிப்பு குறைவான சாதாரணமான உத்தியோகத்தில் இருக்கார். அங்கே ஒரு 50 பேர் 60 பேர் வேலை செய்கிறார். அவர் வேலைக்கு சேர்ந்த புதுசில் வேலையும் தெரியாதுன்னும் போது சீனியர்களாக இருக்கிறவா எவ்வளோ அவமானப்படுத்துவா. அங்கே ஒரு சராசரி கூலி தொழிலாளியாக இருக்கார். பாருங்கள் ஒரு ஆச்சரியம். அந்த நிறுவனத்தை நடத்துகிறவருக்கு ஒரே பொண்ணு, காது கேட்காது. இவரும் அந்த நிறுவனத்தை நடத்துகிறவரும் ஒரே இனத்தை சேர்ந்தவா. அப்போ யாரோ ஒருத்தர் ரெக்கமெண்டேஷன் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஏதோ மூலமோ ஆயுள்யமோ நட்சத்திரமோ சரி கிடையாது. அப்போ இந்த பையனுக்கு கொடுக்கலாமேன்னு சொல்லி கொடுத்து ஒரு 10 வருடத்துக்கு அப்புறம் அவர் அந்த நிர்வாகத்தை முழுமையாக ஏற்று நடத்தக்கூடிய அந்த பதவிக்கு வரார். மாமனாரோட பதவியில் உட்கார்றார். பாருங்கள், சாதாரண கூலி தொழிலாளியாக ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் உள்ள போய் ஒரு 50 பேர் வேலை செய்கிற இடத்துல ஒன்றுமே தெரியாத பலரால் அவமானப்படுத்தப்பட்டு, ஆனால் முதலாளியோட சீட்டில் போய் உட்கார்றதுக்கு அந்த யோகத்தை கொடுக்குறார். திருமணமானது, அவர் மனைவி கொஞ்சம் காது கேட்கல, அது வேறு விஷயம். ஆனால் அவர் அந்த உட்கார வச்சது பார்த்திங்கன்னா, அந்த நீச்ச கிரகம் பலமடையும் போது நீசனின்ற ராசிநாதன் ஆட்சி உச்ச கேந்திர மேரிடில்னா அது நீசபங்க ராஜயோகத்தை கொடுத்தது. இன்னொருத்தர் அவர் பட்டுப்புடவை வியாபாரம் பண்ணுறார். ரிஷபராசிக்காரர், மிதுன லக்னம், சைக்கிளில் வச்சு பட்டுப்புடவை வியாபாரம் பண்ணுறார். அவரே சொன்னது ஒரு 80-90 வருஷத்துக்கு முன்னே ஆரம்பிக்கிறார். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் சந்திக்கும் போது எனக்கு என்ன 20 வயசு இருக்கும், அவருக்கு 80 வயசு இருக்கும். ஆனால் எந்த இடத்துல பட்டுப்புடவையை சைக்கிளில் வச்சு வியாபாரம் பண்ணாரோ அந்த இடத்துலையே மிகப்பெரிய ஒரு பட்டுப்புடவை கடையை திறக்கிறார். இப்பயும் 3வது தலைமுறை 4வது தலைமுறை ஆகிப்போச்சுன்னு நினைக்கிறேன், இல்லை 3வது தலைமுறை அந்த பட்டுப்புடவை வியாபாரம் சிறப்பாக இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா,
ஒரு நீச்ச கிரகம் தன் தன்மையை காமிச்சாலும் ஒரு கிரகம் ஆட்சியோ உச்சமோ பெற்று அந்த கிரகத்தோட தசையும் நடந்தால் பல சிறப்புகளை செய்வார். இப்போ அச்சுக்கூடத்தில் வேலை செய்தவர் கல்யாணம் பண்ணி மாமனார் தயவால் அந்த பெரிய பதவி அடைஞ்சார்னோ அவர் வாழ்க்கையில் இன்னொன்றையும் சந்தித்தார். என்னன்னா, அவர் ஒரு முருகன் கோயில் வாசலில் அவர் வந்து அந்த ஒரு முறை அவரோட பிறந்த நாளுக்கு வேலையில் சேர்ந்த உடனே அவர் பிறந்த நாளுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு அர்ச்சனை கூட வாங்க போகிறார். அப்போல்லாம் வந்து 20 ரூபா இருக்குமான்னு தெரியல அர்ச்சனை தட்டு. அதை வாங்கிறதுக்கு அவருக்கு வந்து அந்த பொருளாதார நெருக்கடி, அதை பார்கெயின் பண்ணி அதை ரொம்ப வருத்தத்தில் தான் அதை வாங்கிட்டு போகிறார் அந்த அர்ச்சனை கூடிய. அந்த அர்ச்சனை பண்ணி தட்டில் காசு போடுறதுக்கு கூட அவருக்கு அந்த 2 ரூபா அவருக்கு பெரிய தனமாக இருக்குது. ஆனால் அந்த முருகன் கோயிலுக்கு அவர் மிகப்பெரிய டொனேஷனை கொடுக்குறார். மிகப்பெரிய டொனேஷன் அந்த கோயிலுக்கு வந்து அவர் பிற்காலத்தில் கொடுக்குறார். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த கோயில் வாசலில் அவருக்கு அந்த கோயில் வாசல்லேருந்தே அவளுக்கு மாலை மரியாதை நடக்கிறது அந்த கும்பாபிஷேகத்தில். எதுக்கு இதை சொல்ல வரோன்னா, ஒரு கிரகம் பலவீனம் அடைஞ்சாலும் அந்த வீட்டுக்குடைய கிரகம் பூரண பலம் அடையும் போதும் 4 கெட்டாலும் 9 பாக்கியாதிபதி பலத்தாலும் அல்ல நீச்ச வீட்டுக்குடைய கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றாலும் கட்டாயம் அதனோட தசைகளில் அதனோட நல்ல தன்மையை வெளிப்படுத்தும். எவ்வளவுக்கு எவ்வளோ போராட்டங்களை சந்தித்தாலோ அத்தனை போராட்டங்களுக்கும் எதிர்மறையான ஒரு பலன் நிச்சயம் கிடைக்கும். இது நிறைய பேர் ஜாதகங்களில் பார்த்துருக்கோம். ஒரு சாதாரண அரசியலில் ஆசைப்பட்டு அந்த அரசியல் தலைவரோட வீட்டுக்குள்ளே கூட போக முடியாத சூழ்நிலையில் இருந்து அதுக்கப்புறம் ராஜயோகத்தால் மிகப்பெரிய திருப்பங்களை சந்தித்த ஜாதகங்களையும் பார்க்குறோம். நிறைய பேர் சொல்லுவாள் இது ராகு தோஷம் கேது தோஷம். நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு காலத்தில் இந்த நாட்டை ஆண்ட பிரதமர் ஜாதகத்தில் கூட காலசர்ப்ப தோஷம் இருந்திருக்கு. நாட்டையே ஆண்ட பிரதமர் ஜாதகத்தில் கூட, இப்போ இல்லை, ஒரு காலத்தில் நாட்டை ஆண்ட பிரதமரோட ஜாதகத்தில் கூட ஒரு நான் சொல்கிறது பழைய சமாச்சாரம், அந்த ராகு கேது தோஷம் இருக்கணும். அது ராகு கேது தோஷம் கிடையாது, கால சர்ப்ப யோகம். ஸோ கால சர்ப்ப தோஷம் வேறு, கால சர்ப்ப யோகம் வேறு. அதே மாதிரி ஒரு கிரகம் நீச்சத்தை அடைகிறது வேறு. ஆனால் நீச்சம் அடைந்த வீட்டுக்குடைய கிரகம் பரணம் அடையும் போது கட்டாயம் பூரண பலன் கிடைக்கும். நீங்கள் ஒரு சாதாரண மனுஷனாக இருக்கலாம், ஆனால் ஒரு கோட்டீஸ்வரர் உங்களை கூட்டிகிட்டு போகும்போது 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் சாப்பிடுவீங்க. உங்ககிட்ட பணம் கிடையாது, நீங்கள் சாதாரணமானவர். ஆனால் உங்களை அழைச்சிட்டு போனவர் மிகப்பெரிய கோட்டீஸ்வரர். அப்போ உங்களுக்கு எங்கே விருந்து கொடுப்பார்? 5 ஸ்டார் ஹோட்டலில் 7 ஸ்டார் ஹோட்டலில் தான் விருந்து கொடுப்பார். ஆனால் நீங்கள் கிளம்பும்போது நினச்சிருப்பீங்க இன்றைக்கி நம்ம எங்கே சாப்பிட போகிறோன்னு தெரியல, பணம் கூட இல்லாமல் வரும். எதிர்பாராமல் ஒரு கோட்டீஸ்வரரை சந்திக்கிறீங்க, அவர் காரில் வர சொல்கிறார். உங்களுக்கு நண்பர் எப்படி விருந்து கொடுப்பார்? 5 ஸ்டார் ஹோட்டல் 7 ஸ்டார் ஹோட்டலில் தான். அது மாதிரி கிரகம் நீச்சம் அடைஞ்சு தொல்லையை கொடுத்தாலும் அதுக்குரிய மற்ற அந்த வீட்டுக்குரிய கிரகம் பூரண பலம் அடையும் பொழுது கட்டாயம் எந்த இடத்துல கஷ்டத்தையோ அவமானத்தையோ கடனையோ வருத்தத்தையோ சந்திக்கிறீங்களோ அதே இடத்துல மாலை மரியாதையை கட்டாயம் பண்ண வைக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னும் பல அபூர்வ விஷயம் பின்னால் பேசலாம். இப்போ ஜோதிட ஆன்மீக கேள்விக்கு போகலாம். அவனருளாலே அவன் தாழ் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். ஒருவருடைய ஜாதகம் சிறப்பானதாக இருந்தால் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும்ன்றதை பற்றின தெளிவான விளக்கம் கொடுத்ததுக்கு நன்றி சுவாமிஜி. நேரழைப்பில் காத்துட்ருக்குறாங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்க? உங்கள் பேர் என்னம்மா? நாங்கள் விழுப்புரத்துலேருந்து பேசுகிறோம். என்னுடைய பேர் வந்து தேவி. என்ன சந்தேகம் சுவாமிஜி கிட்ட கேட்கணுமா உங்களுக்கு? என்னுடைய குழந்தைக்கு ஒரு 2 மாசமா உடம்பு சரியாமல் இருக்கு. அவனுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, நேரம் சரியாகுமா ஆகாதான்னு தெரியல, அதனால சாமி கிட்ட கேட்கலான்னு. சரிம்மா, குழந்தைக்கு என்ன பிரச்சனை இருக்குமா உடல் ரீதியா? உடல் ரீதியா வாமிட் பண்ணிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு நாங்களும் பார்த்தோம். 2 மாசமும் போயிட்டு இருக்கோம், ஆனா இன்னும் சரியாகல. பிளட் டெஸ்ட் கொடுத்துருக்கோம், அது ரிப்போர்ட் வந்தாதான் எதுவா இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதான் சரியாயிடுவானா அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைக்கு என்ன வயசாகுதுமா? 1 வயசு 3 மாசம் ஆகுது. சரிங்கம்மா. தாய்ப்பால் கொடுக்குறீங்களாம்மா நீங்க? கொடுக்குறேன். சரிங்கம்மா. குழந்தையுடைய பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்கம்மா. 27/3/2025 சதயம் கும்பம் ராசி. சரிம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நீங்க கேட்டிருக்கக்கூடிய சந்தேகத்துக்கு சுவாமிஜி நல்லதொரு தீர்வு சொல்வாங்க. சுவாமிஜி, சப்தரிஷி வாக்கியப்படி இந்த ஆரோக்கிய பிரச்சனைக்கு என்ன பரிகாரம் வருதுன்றதை பார்க்கலாம். குழந்தைக்கு ஜாதக ரீதியாக சப்தரிஷி வாக்கியப்படி
அது வியாதி தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. அதனால் நீங்கள் வேறு மருத்துவங்களுக்கு இல்லை வேறு பரிகாரங்களுக்கு முயற்சிக்க வேண்டாம். அது வியாதி தான், மருத்துவத்துக்கு கட்டுப்படும், ஆனால் அது வியாதி தான். இப்போ பொதுவாகவே சில ஜாதகங்களுக்கு அந்த 11 மாதம் வரைக்கும் பாலரிஷ்ட தோஷம்னு சொல்வார். அந்த 11வது மாதம் தாண்டியாச்சு, அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். குழந்தைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஆரோக்கிய குறைவு உணவு சம்பந்தமான ஆரோக்கிய குறைவு தான். ஸோ அதனால் அது எதுன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த பிரச்சனைக்கான முழு சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். குழந்தைக்கு உணவு சார்ந்த தொல்லை தானே தவிர வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு சில எளிய பரிகாரம் சொல்கிறோம், கட்டாயம் பலன் கிடைக்கும், பயப்பட வேண்டாம். குருவாயூரப்பன் படம் வச்சு புதன்கிழமை தோறும் வீட்டில் எளிய முறையில் ஒரு கற்பூரம் காமிச்சு சுவாமி நமஸ்காரம் பண்ணுவாங்க. ஒவ்வொரு புதன்கிழமையும் சதய நட்சத்திரம் அன்னைக்கு கிராம தெய்வங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரே ஒரு வாத நாராயண மரக்கன்று வாங்கி நட்டுடுங்க. கட்டாயம் மருத்துவத்தில் குணம் தெரியும், நம்புங்கள், நல்லதே நடக்கும். குழந்தையின் ஆரோக்கியம் மேன்மை பெறுவதற்கு நல்லதொரு பரிகாரம் சொன்னதுக்கு நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம் அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம் திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய சந்தேகங்களுக்கு தீர்வளிப்பார். உங்களுடைய சந்தேகங்களுக்கு விடை காண 7305509333 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு மெசேஜ் அனுப்புங்கள். நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். உலகெங்கும் பார்த்து ரசித்து கொண்டிருக்கும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பார்ந்த காலை வணக்கம். நேயர்களே, நம்ம உடல்ல கெட்ட கொழுப்புலாம் நிறைய சேர்ந்தாலே பாதிப்பு தான். ஒரு சில பேருக்கு தொப்பை நிறையா இருக்கும். அதே மாதிரி உடல்ல ஒரு சில உறுப்புகள்லாம் கொஞ்சம் பெரிதாகும். வயிற்றுலையும் சரி, அந்த குடல் கொஞ்சம் பெருசாகும். கல்லீரலில் கொஞ்சம் வீக்கம் வருவதற்கு வாய்ப்புண்டு. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தொடை ரொம்ப பெருசாக இருக்கும், கால் ரொம்ப வீக்கமாக இருக்கும். நம்ம உடலில் அந்த கெட்ட கொழுப்பு, அந்த கொழுப்பு எங்கே படியுதோ அந்த இடத்துல அதிக வீக்கத்தை கொடுக்கும். ஒரு சில பேர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அதிகமாக ஃபார்ம் ஆகும். இந்த கெட்ட கொழுப்பு உடலில் சேர்ந்தாலே நம்மளால் எந்த வேலையும் செய்ய முடியாது, அசதி நிறையா இருக்கும். அதே மாதிரி ரத்த குழாயில், ரத்த நாளங்களில், ரத்த குழாயில் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த வழவழுப்பு தன்மை குறைந்து கொஞ்சம் சொரசொரன்னு ஆயிடுச்சுன்னா இந்த கொழுப்பெல்லாம் படிந்து ரத்த ஓட்டத்தில் தடை ஏற்படுத்தும். அதனால் ஹார்ட் அட்டாக்லாம் வருவதற்கும் வாய்ப்புண்டு. சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள்லாம் தேவையெல்லாம் தூக்கி போடுவோம். அதில் வெங்காயத்தோல். இந்த வெங்காயத்தோலை அதிகமாக நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை தூக்கி போட்டுட்டு உள்ளே இருக்கக்கூடிய வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி சமைப்போம். அந்த தோலில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. ரத்த நாளங்களில், ரத்த குழாயில் படியக்கூடிய அந்த கொழுப்பெல்லாம் நீக்கி ரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும், உடல் எடையை குறைப்பதற்கும், உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நீர், கெட்ட கொழுப்பு இவற்றையெல்லாம் வற்ற செய்வதற்கும் பயன்படக்கூடியது வெங்காயத்தோல், நெல்லிக்காய். இதெல்லாம் நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. வெங்காயத்தோல், நெல்லிக்காயை வைத்து ஒரு மருந்து ஒன்று, அதாவது டீ போல ஒன்று தயார் செய்ய போகிறோம். அந்த டீ தயார் செய்யும் விதத்தை இப்பொழுது பார்க்கலாம். நேயர்களே, உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய டீ எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள் வெங்காயத்தோல், இஞ்சி, நெல்லிக்காய், தேன். இப்போ இந்த பொருட்களை பயன்படுத்தி எப்படி ஒரு டீ தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணீர் ஊற்றிக்கலாம். தண்ணி லேசாக சூடானதும் பொடியாக கட் பண்ண நெல்லிக்காய் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அடுத்ததாக பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டுகள் ஒரு 4-5 துண்டுகள் போட்டுக்கலாம். இது கூட வெங்காயத்தோல் 1 பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோல் நம்ம வெங்காயம் உரிக்கும் போது மேலே இருக்கக்கூடிய அந்த தோலை நம்ம தூக்கி போட்டுடுவோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தோலை தூக்கி தான் போட்டுடுவோம். இதை எடுத்து வச்சுட்டு நம்ம உள்ளுக்கும் சாப்பிடலாம். அதே மாதிரி மேலுக்கும் ஒரு சில விஷயங்களுக்கு, தலைக்கு இதை மாதிரி தோல் நோயை சரி செய்யறதுக்கு இதுக்கெல்லாமும் பயன்படுத்தலாம். முக்கியமாக உள்ளுக்குள்ளே அந்த கருப்பாக பூஞ்சை இருக்கிற மாதிரி இல்லாமல் நல்ல சுத்தமான தோலாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயத்தோல் 1 பிடி அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா சுண்டை காய்ச்சிக்கலாம். வெங்காயத்தோலில் முக்கியமாக அழுக்கு தூசுலாம் இல்லாமல், கருப்பாக புள்ளியாக இல்லாமல் நல்லா சுத்தமாக க்ளீனாக இருக்கக்கூடிய தோலாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா சுண்டை காய்ச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா சுண்டிடுச்சு. இது வேறு ஒரு பவுலில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். தேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் முக்கியமாக வெங்காயத்தோல் சேர்த்துருக்கோம். வெங்காயத்தோல் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எதனுடைய தோலாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம். இந்த வெங்காயத்தோலை தூக்கி போடக்கூடாது. அதில் ஃபங்கஸ் இருக்கக்கூடாது. கருப்பு நிறத்தில் பூஞ்சையெல்லாம் கொஞ்சம் படிஞ்சிருக்கும், அதெல்லாம் பயன்படுத்த வேண்டாம். சாதாரணமாக நல்லா இருக்கக்கூடிய வெங்காயத்தோலை எடுத்து நம்ம பயன்படுத்தலாம், உள்ளுக்கு சாப்பிட்லாம். இதில் விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, விட்டமின் இ இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, ஆங்கனிஸ் இருக்குது, குவர்செட்டின் இருக்குது, பினாலிக்ஸ் இருக்குது, டிரிப்டோபன் இருக்குது, டானின் இருக்குது, உயிர்சத்துக்கள், தாது உப்புக்கெல்லாம் நிறையவே இருக்குது. நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது வெங்காயத்தோல். நம்ம உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பை
வெளியேற்றுவதற்கும் கெட்ட நீரை வற்ற செய்வதற்கும் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்கும் பயன்படக்கூடியது. இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் முக்கியமாக ரத்த நாளங்களில் ரத்த குழாயில் இருக்கக்கூடிய அடைப்பெல்லாம் நீக்கி ரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கு பயன்படக்கூடியது. கார்டியோவாஸ்குலர் பாதிப்புலாம் வராமல் நம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு பயன்படக்கூடியது. அதுக்கப்புறம் இஞ்சி சேர்த்திருக்கோம். இஞ்சி வந்து நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. இஞ்சியில் வந்து இரும்பு சத்து இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, மாங்கனீஸ் இருக்கு, விட்டமின் சி இருக்கு. நம்ம உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்கும் நுரையீரலில் வரக்கூடிய பாதிப்புல போக்குவதற்கும் நம்ம கடினமா சாப்பிடக்கூடிய ஒரு சில அசைவ உணவுகளை சரியா செரிமானம் ஆகாது. அந்த செரிமானம் ஆகாமல் இருக்கக்கூடிய இறைச்சி உணவுகளை செரிக்க வைப்பதற்கு இஞ்சி, பூண்டு இதெல்லாம் நிறைய நம்ம உடலுக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. நெல்லிக்காய், சிறிய நெல்லிக்காய் கிடைச்சாலும் பரவாயில்ல, பெரிய நெல்லிக்காய் கிடைச்சாலும் பரவாயில்ல, எல்லாமே சாப்பிடலாம். நெல்லிக்காயில விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, B1 இருக்குது, B2 இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, உயிர்சத்துக்கள், தாது உப்புகள்லாம் நிறைய இருக்கு, விட்டமின் சி எல்லாம் இருக்குது, அல்கலாய்டு இருக்குது. நம்ம உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்கும் உள் உறுப்புகள் இருக்கக்கூடிய உஷ்ணத்தை குறைப்பதற்கும் காயங்களை ஆற்றுவதற்கும் பயன்படக்கூடியது. அதே மாதிரி செரிமான மண்டலத்துக்கு அதிக நன்மை செய்யக்கூடியது. இந்த டீயை வந்து எல்லாருமே சாப்பிடலாம். ஒரு சில குழந்தைங்க வந்து அடம் பிடிப்பாங்க, சரியா தூங்க மாட்டாங்க. ஒரு 10-15 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய மொபைல் பார்ப்பாங்க. இரவு நேரத்தில் வந்து அதிகமாக மொபைல், டிவி, லேப்டாப் இதெல்லாம் வந்து பயன்படுத்துவாங்க. 1 மணி 2 மணி வரைக்கும் தூங்காமல் இருப்பாங்க. அப்புறம் காலையில் 10 மணி வரைக்கும் தூங்குவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு இரவுல கொடுத்தீங்கன்னா ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுப்பதற்கு பயன்படக்கூடியது. அதுக்கப்புறம் உடல்ல கெட்ட கொழுப்பு இருக்கிறவங்க, உடல் எடை ரொம்ப குண்டா இருக்கிறவங்க, ஒரு சில பேர் சாப்பிட மாட்டாங்க. சாப்பிடாம இருந்தாலும் தப்பு தான். காலை, மதியம், இரவு ஒரு குறிப்பிட்ட அளவு உணவு சாப்பிடணும். உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க காய்கறி சேலட், பழ சேலட் இதெல்லாம் சாப்பிடலாம். காலையில், மதியம், இரவு 3 வேளையும் நல்லா சாப்பிடலாம். ஓரளவுக்கு வதக்கி சாப்பிடணும். வதக்கி சாப்பிட்டாங்கன்னா உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்கும். அதே மாதிரி உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு, கெட்ட நீர் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையும். ரத்த குழாய், ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய கொழுப்பை நீக்கி ரத்த ஓட்டத்தை சீராக்குவதற்கும் எதிர்காலத்தில் இதய நோய், ஹார்ட் அட்டாக்லாம் வராமல், கார்டியோவாஸ்குலர் பாதிப்புலாம் வராமல் காக்கக்கூடியது. உடலில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய டீ தயார். இது எப்படி செய்யறதுன்னு இன்னொரு முறை பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் 200 மில்லி தண்ணீர் ஊற்றி நெல்லிக்காய், இஞ்சி துண்டுகள், வெங்காயத்தூள் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா சுண்டா காய்ச்சி வடிகட்டி அது கூட தேன் சேர்த்து கலந்தோம்னா இந்த டீ தயார். நேயர்களே, எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்களை கொண்டு இது போல ஒரு டீ தயார் செய்து பாதிப்பு இருக்கிறவங்க அடிக்கடி சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நேயர்களே, இன்றைய ஆரோக்கிய குறிப்பு. ஒரு சிலருக்கு உடலில் எரிச்சல் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதுலேயும் முக்கியமாக சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து உடல் எரிச்சல் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க பனை நுங்கை வந்து நம்ம அடிக்கடி சாப்பிடணும். அந்த நுங்கு வந்து ஒரு சில சீசனில் மட்டும்தான் கிடைக்கும். அந்த சீசனில் கிடைக்கும் போது நம்ம அடிக்கடி அந்த நுங்கை சாப்பிட்டுட்டு வந்தோம்னா உடல் எரிச்சல் வராது. எரிச்சல் இருந்தாலும் சரியாகும். அதே சமயத்தில் உடல் அரிப்பு நமைச்சல் இருந்தாலும் உள்ளுக்கு அந்த நுங்கை சாப்பிட்டுட்டு அதை வந்து நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எங்கெல்லாம் அரிப்பு நமைச்சல் இருக்கோ அந்த இடத்துல ஒரு பேக் மாதிரி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அரிப்பு நமைச்சலும் படிப்படியாக சரியாகும். மீண்டும் மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.